இப்போது என்பிபி குறுகிய காலத்துல ஒரு 6 மாதம், 7 மாத காலத்துக்குள்ள மிக பாதகமான மிக சீரியஸான ஒரு பின்னடைவை எதிர்கொண்டிருக்கின்றது தான் நான் நினைக்கின்றேன். அந்த சீரியஸ்னஸை அவர்கள் சரியாக புரிந்து கொள்ளாமல் விடுவார்களாக இருந்தால், இப்ப அடுத்த ஆண்டு வேற தேர்தல் இடம்பெறுமாக இருந்தால், உதாரணமாக புரொவின்சியல் கவுன்சில் எலெக்ஷன் அந்த தேர்தல் வைக்கப்படுமாக இருந்தால், என்பிபியினுடைய வாக்குகள் மேலும் குறைவடைவதற்கும், எஸ்எல்பிபியினுடைய வாக்குகள் மேலும் அதிகரிக்கிறதுக்கான சாத்தியம் இருக்கும். ஏனென்றால் நாங்கள் வந்திருக்கோம் டெஸ்ட் மேட்ச் விளையாடுறது தான், டெஸ்ட் கிரிக்கெட் விளையாட தான் நாங்கள் வந்திருக்கிறோம், ஆகவே நாங்கள் ஆறுதலாக விளையாடும், அவசரப்பட தேவையில்லைன்னு சொல்லி மக்களிடையே சொன்னாங்க. இல்லை, டெஸ்ட் கிரிக்கெட்டில் எங்களுக்கு பெரிய ஒரு அக்கரவுண்ட் இல்லை, நீங்கள் ஒன் டே விளையாடுங்க அல்லது 2020 ஏதோ விளையாடுங்கன்னு தான் மக்கள் சொல்லியிருக்கான்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போ கனடாவில் இடம்பெற்றது போல ஏனைய நகரங்களிலும் இதே விதமான செயல்பாடுகள் தொடர ஆரம்பிக்குமாக இருந்தால் இது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறலாம். மாறாக கனடாவில் மட்டும் இது இடம்பெறுகின்றது. அதுக்கு பிறகு பெரிய பெரிய வேறு இடங்களில் இந்த விதமான செயல்பாடு இடம்பெறவில்லைன்னு சொன்னால் இலங்கையில் மிக விரைவாகவே இது மறந்துவிடப்படக்கூடிய ஒரு அரசியல் நிகழ்வு என்று தான் நான் நினைக்கிறேன். வவுனியா நகரிலிருந்து 18 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற 5 ஏக்கர் 9 பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காணி விற்பனைக்குள்ளது. அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறுப்பு. அமெரிக்காவின் சாஸ்பரி பல்கலைக்கழகத்தின் அரசறிவியல் துறையினுடைய பேராசிரியர் கலாநிதி கீத பொன்கலன் அவர்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியோடு இணைத்திருக்கின்றோம். ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். வணக்கம் தமிழ். உள்ளூராட்சி சபை தேர்தல்கள் நடந்து முடிந்திருக்கின்றன. எதிர்பார்த்தது போல் யாரிடமும் வெற்றி முகம் இல்லை என்கின்ற கருத்து பொதுவாக கூறப்பட்டாலும், வடக்கு கிழக்கில் அதிகளவான வெற்றியை பெற்றிருந்த தேசிய மக்கள் சக்தி என்பிபி ஆனது மீண்டும் ஒரு பெரும் பின்னடைவென்று கூறப்பட்டாலும் இல்லை, கடந்த காலங்களோடு ஒப்பிடுகையில் எமக்கான ஆசனங்கள் உள்ளூராட்சி மன்றங்களில் அதிகரித்திருக்கின்றது என்கின்ற கருத்தை தேசிய மக்கள் சக்தியில் இருக்கக்கூடிய அமைச்சர் சந்திரசேகரனாக இருக்கலாம், அமைச்சர் பிமல் ரட்நாயக்காவாக இருக்கலாம், எல்லோரும் கூறுகின்றார்கள். உங்களுடைய பார்வையில் நடந்து முடிந்த உள்ளூராட்சி சபை தேர்தலும் மக்களினுடைய மனநிலையும் எப்படி இருக்கின்றது? இப்போ இந்த தேர்தல் முடிவுடைய ஒரு விசேஷமான தன்மை என்னன்னு சொன்னால், யார் வேணுமென்றாலும் வெற்றியை கிளைம் பண்ணிக்கொள்ளலாம், நாங்கள் தான் வெற்றி அடைந்தோம் என்று யார் வேணுமென்றாலும் கூறிக்கொள்ளலாம் என்ற விதமான ஒரு தேர்தல் முடிவு தான் வந்திருக்கின்ற நினைக்கிறேன். உதாரணமாக அரசாங்கத்தை பொறுத்தவரையில் பாத்திரம் பாதி அளவுக்கு நிரம்பி இருக்கிறதா அல்லது பாதி அளவுக்கு வெறுமையாக இருக்கிறதா என்ற கேள்வி ஒன்று இருக்கிற போது, விரும்பினால் வெறுமை என்று சொல்லிக்கொள்ளலாம், அரசாங்கத்துக்கு விரும்பினால் அவர்கள் பாதி நிரம்பி இருக்கின்றது என்று கூட சொல்லிக்கொள்ளலாம். அந்த விதமான ஒரு தேர்தல் முடிவு தான் வந்திருக்கின்றது என்று நான் நினைக்கிறேன். ஆனால் அதன் காரணமாக அரசாங்கம் நாங்கள் இந்த தேர்தலில் வெற்றி அடைந்திருக்கிறோம் என்ற தொனியில தான் கதைத்து கொண்டிருக்கிறார்கள். அது உண்மையான ஒரு தொனிதானா அல்லது அரசாங்கத்தினுடைய தலைவர்களை ஒரு அளவுக்கு பயப்பட வைக்கின்ற, நர்வஸ் ஆக்குகின்ற ஒரு முடிவு தானான்றதுல ஒரு சந்தேகம் எனக்கு இருக்கிறது. நீங்க வெளிப்பார்வைக்காக நாங்கள் வெற்றி அடைந்தோம் என்று சொல்லிக்கொள்ளலாம். ஏனெனில் எப்பொழுதுமே நாங்கள் இப்ப பார்க்க போறோம், கடைசியாக நடந்த தேர்தலில் இருந்து இந்த தேர்தலுடைய முடிவு எப்படி மாறி இருக்கிறதுதான் நீங்க முக்கியமான ஒரு கேள்வி. அப்படி பார்க்கின்ற போது மேலோட்டமாக தோற்றம் அளிப்பதை விட மிக மோசமான ஒரு தோல்வியைத்தான் என்பிபி அரசாங்கம் தழுவி இருக்கின்றது என்று நான் நினைக்கிறேன். இப்போ நீங்க தேர்தல் மேப்பை எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் கலரில் போடும்போது என்பிபியினுடைய கலர் தான் நிறம்தான் நிறைய ஆக்கிரமித்த மாதிரி இருக்கும். அதன் காரணமாக அவர்கள் வெற்றி அடைந்தார்கள் என்று கூறுறது இந்த விதமான பெரிய தப்பும் இருக்க முடியாது. ஆனால் இப்போ மொத்தமாக 339 பாடிஸ் சபைகளுடைய முடிவை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 80 சபைகளில் மட்டும்தான் அவர்கள் தெளிவான பெரும்பான்மை பெற்றிருக்கிறார்கள். 226 சபைகளில் அவர்கள் வெற்றி பெற்றாலும் 126 எண்ணிக்கை அளவிலான சபைகள் அது தெளிவான பெரும்பான்மை பெறவில்லை என்ற எதிர்க்கட்சிகள் தான் கூடுதலான ஆசனங்களை பெற்றிருக்கின்றார்கள். அதுக்கு பிறகு மொத்தமான உறுப்பினர்கள் என்று பார்த்தீங்கன்னா கூட குறைவான மட்டத்தில் தான் என்பிபி உறுப்பினர்கள் வெற்றி அடைந்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட அன்னளவாக 3000 அளவும், எதிர்க்கட்சியை சேர்ந்தவர்கள் அன்னளவாக 4000 அளவும் வெற்றி அடைந்திருக்கின்றார்கள். பிறகு தேசிய ரீதியாக நீங்கள் வாக்கு வீதத்தை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அரசாங்கம் 43 விதமான வாக்குகளையும், எதிர்க்கட்சிகள் எஞ்சிய எல்லா வாக்குகளும் 57 விதமான வாக்குகளையும் பெற்று, அப்படி பார்க்கின்ற போது என்பிபி குறுகிய காலத்துல ஒரு 6 மாதம் 7 மாத காலத்துக்குள்ள மிக பாதகமான மிக சீரியஸான ஒரு பின்னடைவை
எதிர்கொண்டிருக்கின்றது தான் நான் நினைக்கின்றேன். அந்த சீரியஸ்னஸ் அவர்கள் சரியாக புரிந்து கொள்ளாமல் விடுவார்களாக இருந்தால் எதிர்வரும் தேர்தல்களில் அவர்கள் மேலதிகமான இழப்புகளை சந்திப்பதற்கான ஒரு சாத்தியம் இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். ஆனால் நீங்கள் இப்படி கூறினாலும் இன்று நாடாளுமன்றமும் ஜனாதிபதியும் தேசிய மக்கள் சக்தி வசம் இருக்கின்றது, என்பிபி வசம் இருக்கின்றது, அல்லது ஜேவிபி வசம் இருக்கின்றது. அவர்கள் கூறிய வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டு விட்டனவா, அல்லது அவர்கள் கூறிய வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதில் இன்னும் அவர்களுக்கு கால அவகாசம் வேண்டும் என்று நீங்கள் கருதுகிறீர்களா? இப்ப தேர்தல் முடிவு இப்ப நான் சொல்ற மாதிரி தனி கட்சி என்ற வகையில் அவர்கள் கூடுதலான சபைகளை வெற்றி அடைந்திருந்தாலும் மொத்தமாக போர்க்கின்ற போது அவர்கள் தோல்வி அடைந்திருக்கிறார் தான் நினைக்கின்றேன். 80% சபைகளில் தான் தெளிவான பெரும்பான்மை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். ஏனைய சபைகளில் அவர்கள் தெளிவான பெரும்பான்மை பெறவில்லை அல்லது தோல்வி அடைந்திருக்கின்றார்கள். அப்படி பார்க்கின்ற போது அவர்கள் நான் சொன்ன மாதிரி பாரதூரமான பின்னடைவு சந்திக்கிறார்கள் தான் நினைக்கிறேன். அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கின்றன. அதுல ஒரு காரணம் தான் அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் இருந்தது என்று நான் நினைக்கிறேன். இப்போ நீங்கள் மொத்தமாக இப்போ சில தேர்தல் இடம்பெறுகின்ற போது தேர்தல் முடிவுகளை பார்க்கின்ற தேர்தல் முடிவுக்கான காரணம் என்ன என்று யோசிக்கின்ற போது பெருமளவு 1-2 காரணங்கள் தான் இருக்கும். உதாரணமாக 2019ஆம் ஆண்டு தேர்தலில் கோத்தபாய ராஜபக்சே ஏன் வெற்றி பெற்றார் என்று நீங்கள் பார்ப்பீர்களாக சொன்னால் இந்த ஈஸ்டர் தாக்குதலை அடுத்து ஏற்பட்ட தேசிய பாதுகாப்பு தொடர்பாக எழுந்த மக்கள் மத்தியிலான அச்சம், ஒரு உறுதியான தலைவர் தேவை என்ற உணர்வை ஏற்படுத்தி இருந்தது. அதான் பிரதானமான ஒரு காரணியாக இருந்தது என்று நாங்கள் சொல்லலாம். ஆனால் இப்ப இந்த தேர்தலை பார்க்கின்ற போது என்பிபி அடைந்திருக்கின்ற இந்த பின்னடைவு என்னுடைய அபிப்பிராயத்தின்படி அவர்கள் பாரதூரமான பின்னடைவு என்று நினைக்கிறாங்க. நான் நினைக்கின்றேன் என்றால் கடந்த தேர்தலில் இறுதியாக இடம்பெற்ற தேர்தலில் அவர் 61% வாக்குகளை பெற்றிருக்கிறார். இந்த தேர்தலில் அவர்கள் மொத்தமாக தேசிய மட்டத்தில் பார்க்கணும் 43% வாக்குகளைத்தான் பெற்றிருக்கிறார்கள். எண்ணி பார்ப்பீர்களாக இருந்தால் 23 லட்சம் அளவுக்கு வாக்குகள் குறைவாக பெற்றிருப்பதாக கூறப்படுகின்றது. அது என்னுடைய அபிப்பிராயத்தின்படி பாரதூரமான பின்னடைவு என்று தான் நினைக்கின்றேன். என்றால் புதிய ஒரு அரசாங்கம் என்ற வகையில் இவ்வளவு ஒரு பின்னடைவை சந்திக்க வேண்டிய தேவை இல்லை. அப்படி பார்க்கின்ற போது அதுக்கான காரணம் என்று பார்க்கின்ற போது நிறைய காரணங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வேற வேற வாக்காளர் குழுக்களுக்கு இடையே ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி இந்த மொத்தமான பின்னடைவை ஏற்படுத்தி இருக்கின்றதான் நினைக்கிறேன். அதுல ஒரு காரணம் தான் இந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் இருந்திருக்கின்றன. அதுல பெரிய ஒரு இந்த கடந்த அரசாங்கத்தில் இருந்தவர்கள் கரப்ஷன் ஊழல் நிறைய செய்தார் என்ற ஒரு விடயம் பெரிதாக பேசப்பட்டது. அவர்களை தண்டிக்க வேண்டும், அவர்கள் அந்த வளங்களை மீண்டும் கொண்டு வர வேண்டும், அந்த வளங்களை கண்டுபிடிக்க வேண்டும் என்ற ஒரு வாக்குறுதி இருந்தது. அது பெரிதாக இடம்பெறவில்லை. அதுக்கு புறம்பாக வாக்குறுதிகளை நடைமுறைப்படுத்தவில்லை என்று சொல்லி சிங்கள மக்கள் கோணத்துல இருந்து பார்க்கின்ற போது பெரிய பிரச்சனை இருப்பதாக நான் நினைக்கல. ஆனால் தமிழ் மக்கள் கோணத்துல இருந்து பார்க்கின்ற போது பெரிய பிரச்சனை இருப்பதாக நான் நினைக்கிறேன். அது தனியாக கதைக்கலாம். சிங்கள மக்கள் மத்தியில் கோணத்துல இருந்து பார்க்கின்ற போது வாக்குறுதி நிறைவேற்றவில்லை என்றது ஒரு பெரிய இஷ்யூவாக இருந்திருக்காது. ஒரு சின்ன குழுவுக்கு இடையில அது ஒரு ஏமாற்றம் ஏற்படுது. ஏனைய காரணிகள் நான் சொன்ன மாதிரி நிறைய காரணிகள் இருக்கின்றன. ஏனைய காரணிகள் என்று பார்க்கின்ற போது முக்கியமான ஒரு காரணி இந்த ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பிலான அறிக்கையை வெளியிட்டு அந்த குற்றவாளிகளை கண்டுபிடித்து அவர்களை தண்டிக்காமல் விட்டது கிறிஸ்தவ வாக்காளர்கள் மத்தியில் ஒரு சின்ன மாற்றம் ஏற்படுத்தியிருக்கும். அதன் காரணமாக அவர்கள் சில வாக்குகளை வழங்காமல் இருந்திருக்கலாம். அதுக்கப்புறமாக விலைவாசி உயர்வை இவர்கள் குறைப்பார்கள், பொருளாதார சுமையை குறைப்பார்கள் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. அந்த எதிர்பார்ப்பும் பெரிதாக நடைபெறவில்லை. அது சில வாக்காளர்களை ஏமாற்றம் அடைய செய்திருக்கும். அதற்கு புறம்பாக இருக்கின்ற அரசாங்கத்தினுடைய பிரதானமான பங்கு ஜேவிபி தான். ஜேவிபி என்பது உண்மையில சோசியலிச கட்சி. அதன் காரணமாக ஜேவிபியினுடைய உண்மையான விசுவாசிகள் அல்லது வரலாற்று ரீதியான விசுவாசிகள் ஜேவிபி ஓரளவுக்கு இந்த அரசாங்கம் ஓரளவு சோசியலிசம் நோக்கத்தை கொண்ட அல்லது சோசியலிசத்தை அடிப்படையாக கொண்ட சில கொள்கைகளை பின்பற்றும் என்று எதிர்பார்த்திருப்பார்கள். அதுவும் இடம்பெறவில்லை. மாறாக ரணில் விக்ரமசிங்க முன்னெடுத்த திட்டங்கள் தான் IMF உடன் சேர்ந்து முன்னெடுப்பதாக இருந்தால் அது ஒரு முதலாளித்துவ திட்டம் என்ற வகையில் ஒரு சின்ன குழுக்கு இடையில அதுவும் சில ஒரு ஏமாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கும் நான் நினைக்கிறேன். அதன் காரணமாக நான் சொல்ல வர பாயிண்ட் சொன்னால் இந்த பின்னடைவுக்கு நிறைய காரணிகள் பங்களித்திருக்கின்றன. அதுல சில காரணிகள் தான் இந்த காரணிகள் என்று நான் நினைக்கின்றேன். நீங்கள் இப்போது கூறிய மிக முக்கியமான விடயம் தேர்தலினுடைய அறுவடையாக அவர்கள் ஜனாதிபதி தேர்தல் காலத்திலும் அதன் பின்னர் நாடாளுமன்ற தேர்தல் காலத்திலும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் காலத்திலும் உச்சரித்த பெயர் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலோடு தொடர்பட்டவர்கள், உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு காரணமானவர்கள் கைது செய்யப்படுவார்கள் என்று. மட்டக்களப்பிலே இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தல் பிரசாரத்தின் போது நான் ஜனாதிபதியானவுடன் இதனோடு தொடர்பட்டவர்கள் இங்கிருக்கக்கூடிய ஆயுத குழுக்கள் குறிப்பாக பிள்ளையான் உட்பட அனைவரையும் கைது செய்வோம் என்றார்கள்.
இன்று பிள்ளையானை கைது செய்தார்கள். முன்னாள் உபவேந்தர் ரவீந்திரநாத் அவர்களுடைய கடத்தல் காணாமல் போதலின் சந்தேகத்தின் அடிப்படையில். அதன் பின்னர் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் திடீரென்று நாடாளுமன்றத்தில் குறிப்பிடுகின்றார், உயிர்த்த ஞாயிறு தாக்குதலோடும் பல விசாரணைகளில் பிள்ளையான் பல விடயங்களை வெளிப்படுத்தினார் என்று. இப்போது 2 வாரங்களாக எதனையும் கூறவில்லை. கிறிஸ்தவ மக்கள் உயிர்த்த ஞாயிறு தினத்தையும் கொண்டாடிவிட்டார்கள். மல்கம் ரஞ்சித் தாண்டகை வாயை முழுமையாக மௌனமாக்கிவிட்டார். என்ன இடம்பெறுகின்றது? பிள்ளையானுடைய கைதோடு இந்த விவகாரம் முடிய போகின்றது. இப்ப உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் இடம்பெற்ற போது உள்ளூரில் இருந்த இன்டெலிஜென்ஸ் சர்வீஸ் புலனாய்வு துறையும் சர்வதேச புலனாய்வு துறையும், உதாரணமாக FBI அமெரிக்காவுடைய புலனாய்வு துறை, அது பிறகு ஆஸ்திரேலியாவுடைய புலனாய்வு துறை போன்றவை எல்லாம் ஒரு ஆய்வை முன்னெடுத்து இந்த தாக்குதலுக்கான பிரதானமான காரணம் ஐசிஸ்ன்றது மத்திய கிழக்குல இருக்கிற ISIS. இப்ப அப்படி இல்லை, வேற ஒரு சக்தி இதுக்கு பின்னணியில இருந்தது என்று கூறுவார்கள் இருந்தா அதுக்கு பாரதூரமான ஆதாரங்களை சமர்ப்பிக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கும். அந்த ஆதாரங்கள் அரசாங்கத்திட இல்லை என்று தான் நான் நினைக்கின்றேன். அதன் காரணமாகத்தான் வேறு விதமான ஆர்கியூமெண்ட்ஸை வேறு இடங்கள் அரசாங்கத்தை சேர்ந்தவர்கள் முன்வைக்கிறார்கள் என்று நான் நினைக்கின்றேன். ஆனால் இந்த தேர்தலுடன் பார்க்கின்ற போது அந்த ஏமாற்றம் நிச்சயமாக மெல்கம் ரஞ்சித்துக்கும் ஆண்டகைக்கும் கிறிஸ்தவ மக்களுக்கும் நிச்சயமாக இருந்திருக்கும். ஏனெனில் இந்த குற்றவாளிகள் தண்டிக்கப்பட்ட வேண்டிய ஒரு அவசியம் இருந்தது என்ற மிக பெரும்பாலான மக்கள் இதில் கொல்லப்பட்டிருந்தார்கள். 260 அளவுக்கு கொல்லப்பட்டிருந்தார்கள் என்று எனக்கு ஞாபகம் இருக்கின்றது. ஆகவே அது பாரதூரமான ஒரு குற்றமாக கருதப்பட்டது. அதனை தேர்தலில் NPP ஒரு முக்கியமான ஒரு பிரச்சார யுக்தியாக பயன்படுத்தி இருந்தது. அதன் காரணமாக இப்போது 7 மாதம் ஆகின பிறகு அது தொடர்பாக எந்த விதமான நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படும். அதுக்கு புறம்பாக ஒரு விஷயம் தெரிந்தவர்களுக்கு ஏமாற்றி கொடுக்கக்கூடிய ஒரு விடயம் என்று சொன்னால் அந்த விசாரணையில் தொடர்புபட்டு இந்த குற்றத்தில் ஒரு அளவுக்கு கொஞ்சம் அசம்பந்தமாக இருந்தார்கள் அல்லது பொறுப்பை சரியாக செய்யவில்லை என்று கருதப்பட்ட சில உத்தியோகத்தர்கள் இப்பொழுது NPPயில உறுப்பினர்களாக சேர்ந்திருப்பதன் காரணமாக சாடி செனவிரத்ன போன்றவர்கள் இப்போ மீண்டும் பதவிக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் முக்கியமானவர்களாக இருந்து கொண்டு மேற்கொள்ளப்படுகின்ற விசாரணைகள் எந்த அளவுக்கு உண்மையான ஒரு முடிவை வெளிப்படுத்தும் என்ற ஒரு சந்தேகம் காணப்படும். அதுவும் விஷயம் தெரிந்த கிறிஸ்தவ வாக்காளர்களுக்கு இடையில ஒரு ஏமாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கும் என்று தான் நான் நினைக்கின்றேன். இப்போது கடத்தல் காணாமல் போதல் என்று உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். நல்லாட்சி காலத்தில் கூட ரணில் விக்ரமசிங்க, மைத்திரிபால சிறிசேன இருந்த கால பகுதியில் பல கைதுகள், பல நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டது. இன்று 7 மாதங்களை கடந்து செல்ல போகின்றது. எல்லோர் மீதும் வழக்குகளை தாக்கல் செய்வதில் தீவிரம் காட்டுகின்ற அனுர அரசு ஏன் முறையான ஆதாரங்கள் இருக்கும் என்று கூறிய அந்த பெரிய கோப்புகள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அனுரகுமார திசாநாயக்க ஒரு முறை ஊடகவியலாளர் சந்திப்புகளில் பெரிய கோப்புகளோடு வந்திருந்தார். வாகனங்களை பிடித்தேற்றி வந்திருந்தார். ஏன் அனுரகுமாரவே அந்த கோப்புகளை இப்போது மறந்து விட்டார். நான் நினைக்கிற மாதிரி இதுல இதற்கு முன்னர் இருந்த அரசியல்வாதிகள் அல்லது அரசியல் தலைவர்கள் மிக பாரதூரமான ஊழலில் ஈடுபட்டிருந்தார்கள் என்ற ஒரு தேர்தல் பிரச்சார தந்திரோபாயம் பயனுடையதாக இருந்தது கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதமும் நவம்பர் மாதமும். ஆனால் அதனை நீங்கள் நீதிமன்றத்தில் நிரூபிப்பது என்பது வேறொரு விதமான பிரச்சனை. அதில் 2 விஷயம் இருக்கு. ஒன்று, உங்களுக்கு ஆதாரம் இருக்க வேண்டும். அப்படி இல்லை இருக்கிறதா இருந்தால் இதனை நடைமுறைப்படுத்துவதற்கான மிக தீவிரமான ஒரு விருப்பம் இருக்க வேண்டும். இதில் எதன் காரணமாக, இந்த விடயத்தை நிரூபிப்பதற்கான விருப்பம் இன்மை காரணமாகவா அல்லது ஆதாரம் இன்மை காரணமாகவா எந்த ஒரு அரசியல்வாதியும் ஊழலுக்காக இன்னும் தீவிரமாக தண்டிக்கப்படவில்லை என்று அது நிரூபிக்கப்படவில்லை என்றது எனக்கு தெரியாது. இப்போ உண்மையில இப்போ ஆதாரம் இருந்து சமர்ப்பிக்காமல் இருக்கிறார்களா அல்லது ஆதாரமே இல்லாமல் இருக்கிறார்களான்றது எங்களுக்கு சரியா தெரியல. ஆதாரம் இருப்பதற்கான சாத்தியம் மிகவும் குறைவானது என்று சொன்னால், கடந்த காலத்தில் இருந்த அரசாங்கங்கள் மிக பாரதூரமான ஊழலில் ஈடுபட்டதாக நிறைய விடயங்கள் பேசப்பட்டிருந்தன. உதாரணமாக சீனாவினுடைய உதவியின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட மெகா ப்ராஜெக்ட்ஸ்ல நிறைய ஊழல் இருந்ததாக கூறப்பட்டது. அதுக்கு பிறகு பாண்ட் ஸ்கேம்ல பெரிய ஒரு ஊழல் இருந்ததாக கூறப்பட்டது. ஆகவே ஆதாரமே இல்லாமல் இருந்திருக்கும் என்று சொல்ல முடியாது. ஆகவே இதுல ஒரு விருப்பம் இல்லாத தன்மை ஒன்று இருக்கு. இளைஞர்கள் நீங்க பார்ப்பீர்கள் சொன்னால், அவன்காட்டு ஊழல் தொடர்பில் மக்கள் விடுதலை முன்னணி, இன்று NPP-யாக இருக்கக்கூடிய மக்கள் விடுதலை முன்னணி தான் அவன்காட்டு ஊழல் தொடர்பிலும் குறிப்பிட்டார்கள். அதெல்லாம் பேசப்படவில்லை. இல்லை அதான் நான் சொல்றேன். இதுல விருப்பம் இல்லாமல் இவற்றை நிரூபித்து இவரது தண்டனை வாங்கி கொடுப்பதற்கான விருப்பம் இல்லாமல் இருப்பதற்கான ஒரு காரணம், உறுதியான ஒரு காரணமா இருக்கலாம். ஏனெனில் இலங்கையினுடைய அரசியல் கலாச்சாரத்துடைய முக்கியமான ஒரு பரிமாணம் என்னன்னு சொன்னால், இந்த பொலிட்டிக்கல் எலிட்ஸுக்கு இடையில, பொலிட்டிக்கல் தலைவர்களுக்கு இடையில அல்லது அந்த பொலிட்டிக்கல் உயர்குழாமுக்கு இடையில
வேறு வேறு கட்சியில் இருந்தாலும் ஒரு இணக்கப்பாடு காணப்படும். ஒருவரை ஒருவர் காப்பாற்றிக் கொள்ளுகின்ற ஒரு கலாச்சாரம் காணப்படுகிறது. உதாரணமாக சொல்லுவோம், ராஜபக்ச அவர்கள் குடும்பம் பதவியில் இருக்கின்ற போது ரணில் விக்ரமசிங்க சேர்ந்தவர்கள் அந்த அரசாங்கத்துக்கு எதிராக பாரதூரமாக கதைத்தாலும் பதவிக்கு வந்த பிறகு அது தொடர்பாக எதுவும் செய்ய மாட்டார்கள் சொன்னால் அவர்களுக்கு இடையில ஒரு நல்லிணக்கம், ஒரு இணக்கப்பாடு காணப்படுகின்றது. பதவியில் இருக்கின்ற போது தண்டிக்கிற செயல்பாட்டில் ஈடுபடுகிறார்கள் என்றால் இந்த எலிட்டுக்குள்ள ஒரு கோஆபரேஷன் ஒன்று காணப்படுகின்றது. அதனுடைய பண்பு, அதனுடைய பரிமாணமும் இந்த அரசாங்கத்திடமும் ஒரு அளவுக்கு இருக்கிறதா இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். அதன் ஒரு காரணமாக இருக்கலாம். ஏன் இன்னும் எந்த ஒரு அரசியல் தலைவரும் ஊழலுக்காக இன்னும் தண்டிக்கப்படவில்லை அல்லது அந்த வளங்கள் மீண்டும் கொண்டு வரப்படவில்லை என்பதற்கு. அது ரெண்டுமே இருக்கலாம். ஒன்று விருப்பம் இல்லாமல் இருக்கலாம் அல்லது ஆதாரம் இல்லாமல் இருக்கலாம். நீங்கள் கூறுகின்ற போது இன்னும் ஒரு விடயம் இருக்கின்றது. மஹிந்த ராஜபக்சவுக்கு எதிராக அதிகளவாக பேசினார்கள். தாஜுதீன் கொலை வழக்காக இருக்கலாம், அல்லது பொருளாதார நெருக்கடி காலத்தில் பொருளாதாரத்துக்கு நெருக்கடிக்கு காரணமான ஊழல்களாக இருக்கலாம், அல்லது பெசில் ராஜபக்ச தொடர்பில் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சராக இருந்த போது ஏற்பட்ட ஊழலாக இருக்கலாம். எல்லாவற்றையும் பேசியவர்கள் இவர்கள் தான். ஏன் பௌத்த மகா சங்கத்தினர் ராஜபக்ச குடும்பத்தின் மீது நடவடிக்கை எடுப்பதை, அல்லது ராஜபக்ச குடும்பம் தொடர்பில் அரசு நடவடிக்கைகள் தொடர்பில் கோப்புகள் தயார் செய்வதை மகா சங்கம் தடுக்கின்றதா? இல்ல, அதான் நான் சொல்றேன். இந்த எலிட்டுக்கு இடையில ஒரு விதமான, எங்களுக்கு வெளியில தெரியாத ஒரு விதமான கோஆபரேஷன், ஒருவருக்கு ஒரு உதவி செய்து கொள்ளுகின்ற ஒரு கலாச்சாரம் இலங்கை அரசியலில் காணப்படுகின்றது. அதன் காரணமாக இந்த செயல்பாடுகள் கடந்த காலத்தில் இடம்பெறவில்லை என்பதை நான் நிச்சயமாக நம்புகின்ற. உதாரணமாக ராஜபக்ச ரணில் விக்ரமசிங்க இடையில அந்த விதமான ஒரு சொல்லப்படாத, எழுதப்படாத ஒரு இணக்கம் காணப்பட்டது என்பதில் பெருசு ஒரு சந்தேகம் இருக்கிறது. என்றால் தேர்தல் காலத்தில் மட்டும் அதை பற்றி பெருசாக கதைப்பார்கள், நடவடிக்கை எதுவும் எடுக்க மாட்டார்கள். இப்பயும் அதே மாதிரி நடைபெறுவதன் காரணமாக அந்த விதமான ஒரு தன்மை இந்த அரசாங்கத்திலையும் கொஞ்சம் பண்பு இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு பல வேறு காரணங்கள் இருக்கலாம். ஒன்று, மகாசங்கத்தினர், ராஜபக்ச சார்பான மகாசங்கத்தினர் அல்லது பௌத்த பிக்குகள் அரசாங்கத்தின் மீது ஒரு அழுத்தத்தை பிரயோகிப்பதாக இருக்கலாம். மற்றது தாங்களே ஊழல் கடந்த காலத்தில் ஈடுபட்டிருந்திருக்கலாம். அப்போ ஒருவருக்கு எதிரான நடவடிக்கை எடுத்தால் அவர் தனக்கு எதிரான நடவடிக்கை எடுப்பார் என்ற ஒரு பட்சம் இருக்கலாம். அது பல காரணங்கள் அடிப்படையில் இலங்கையில ஊழலுக்காக அரசியல்வாதிகள் தண்டிக்கப்பட்டது மிக மிக குறைந்த ஒரு சமூகம் என்றுதான் நான் நினைக்கிறேன். எனக்கு பெருசா யாரும் அவ்விதம் தண்டிக்கப்பட்டதான ஞாபகம் எனக்கு பெருசா இல்லை. இப்ப நீங்க மற்ற சமூகங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அளவான நடவடிக்கைகள் பல இடங்களில் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. அரசியல் ரீதியாகவோ அல்லது அரசியல் காரணங்களுக்காக, வேறு காரணங்களுக்காக. அமெரிக்காவிலையும் நிறைய இடம் பெற்றிருக்கின்றது. ஊழலுக்காக தண்டிக்கப்பட்ட அரசியல்வாதிகள் நிறைய இருக்கிறார்கள். இப்போ மலேசியாவில் இருந்த ஒரு உதாரணம் எனக்கு ஞாபகம் இருக்கின்றது. சவுத் ஆப்பிரிக்காவில் இன்னொரு உதாரணம் எனக்கு ஞாபகம் வருகின்றது. அப்படி ஆனால் இலங்கையில் எனக்கு பெரிய அந்த விதமான ஞாபகம் வர்றதில்லை. என்றால் இந்த அரசியல்வாதிகள் ஒருவருக்கு எதிராக இன்னொரு பெருசாக நடந்து கொள்வதில்லை. அது தேர்தல் காலத்தில் மட்டும் ஒரு அரசியல் ஸ்லோகமாக பயன்படுத்துகின்ற ஒரு போக்கு தான் இருக்கின்றது. இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இலங்கை அரசாங்கம் தொடர்ச்சியாக வெற்றி முகத்தோடு இருந்த அரசினுடைய வாக்கு வீழ்ச்சி என்பதை கடந்து நாமல் ராஜபக்சவின் வாக்கு என்பது சற்று அதிகரித்து மீண்டும் அவர் மக்கள் மத்தியில் செல்லுகின்ற ஒரு போக்கை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. மீண்டும் நாமல் ராஜபக்ச அல்லது ராஜபக்ச குடும்பத்துக்கான அங்கீகாரம் வழங்கப்படுகின்றதா? அந்த வாக்கு எங்கிருந்து அவர்களுக்கு மீண்டும் செல்லுகின்றது? கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதத்திலிருந்து நான் கூறி வருகிற ஒரு விடயம் தான், என்பிபியினுடைய வாக்கு என்பது உண்மையில எஸ்எல்பிபியினுடைய வாக்கு தான். எஸ்எல்பிபியும் ராஜபக்ச அரசாங்கத்தின் மீது ஏற்பட்ட இந்த காழ்ப்புணர்ச்சி காரணமாக, பொருளாதார வீழ்ச்சியை தொடர்ந்து ஏற்பட்ட இந்த கசப்பு காரணமாக அந்த வாக்குகள் அப்படியே என்பிபிக்கு மாற்றம் அடைந்திருந்தது. ஏனென்றால் ராஜபக்ச குழுவினுடைய அந்த தேசியவாத பண்பு, தேசியவாத தன்மை என்பிபியிடம் காணப்படுகின்றது தான் நான் நினைக்கிறேன். அதன் காரணமாகத்தான் அந்த வாக்குகள் முழுமையாக என்பிபிக்கு மாற்றம் அடைந்தது. இப்போ இந்த கடந்த 6-7 மாதங்கள்ல என்பிபி ரெண்டு விடயங்கள் இடம்பெற்றிருந்த. ஒன்று, என்பிபி சரியாக மக்களுக்கான நிவாரணங்களை வழங்கி இருக்கவில்லை. ஒன்று, இந்த விலை குறைப்பு பெருசாக இடம்பெறவில்லை. அதுக்கு புறம்பாக நான் நினைக்கின்றேன், இப்ப நான் சொன்ன நிறைய காரணங்கள் இருக்கு. அதுல முக்கியமான காரணம் பொருளாதார காரணம் என்று தான் நான் நினைக்கிறேன். இப்ப வாக்குறுதிகளை நிறைவேற்றாத விடயம் என்பதற்கு புறம்பாக பொருளாதார காரணங்கள் தான் முக்கியமான பங்கு வகித்திருக்கலாம் என்று தான் நான் நினைக்கிறேன். இந்த பின்னடைவுக்கு அதுல ஒரு விஷயங்கள் இந்த விலைவாசியை குறைக்காமல் இருந்த ஒரு விடயம் காணப்படுகின்றது. அது பிறகு சில மட்டத்திலான வரிகள் அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது. அது பிறகு வங்கி வட்டி வீதங்கள் குறைக்கப்பட்டிருக்கின்றது. அதுக்கு புறம்பாக பொருட்களுடைய தட்டுப்பாடு தொடர்ச்சியாக பேசப்பட்டு வந்திருக்கின்றது. ஒரு காலத்தில் அரிசி இல்லாமல் இருந்தது, ஒரு காலத்துல தேங்காய் இல்லாமல் இருந்தது, இப்ப உப்பு இல்லாமல் இருக்கின்றது போன்ற பொருளாதார பிரச்சனை இருக்கின்றது. அதெல்லாம் ஒரு ஏமாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கும். ஒன்று. இரண்டு, மக்கள் மஹிந்த ராஜபக்ச காலத்துல அல்லது கோத்தபாய ராஜபக்ச காலத்துல இடம்பெற்ற
இந்த பொருளாதார பிரச்சனைகளை இப்ப மறக்க தொடங்கி இருப்பார்கள் என்றால் இலங்கை மக்களுக்கு பொதுவாகவே ஞாபக மறதி வியாதி ஒன்று மக்களுக்கு இருக்கின்றது. மட்டுமா ஆட்சியாளர்களுக்குமா? மக்களுக்கு தான் நினைக்கிறேன். ஆட்சியாளர்கள் அது அவ்வளவு பெருசாக அதை மறந்திருக்க மாட்டார்கள் நான் நினைக்கின்றேன். வாக்காளர்களுக்கு தான் அந்த மறதி நோய் இருக்கின்றது தான் நான் நினைக்கின்றேன். இப்ப கோத்தபாய ராஜபக்ச பதவியிலிருந்து போய் ஒரு வருஷத்துக்கு மேல ஆயிட்டு அவை மக்கள் மெதுவாக அந்த அனுபவத்தை மறக்க தொடங்கி இருப்பார்கள். அதன் காரணமாக இந்த 2 காரணங்கள் காரணமாக, ஒன்று ராஜபக்ச காலத்தில் இடம்பெற்ற இந்த வீழ்ச்சி, கஷ்டம், நெருக்கடி போன்றவற்றை மறக்க தொடங்கி இருக்கிறார்கள். மற்றது புதிதாக வந்திருக்கிற அரசாங்கம் சில வகையான சமூக, குறிப்பாக பொருளாதார பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு தவறி இருக்கிறார்கள் என்பதன் காரணமாக அந்த வாக்குகள் மீண்டும் இங்கு நகர தொடங்கி இருக்கின்றது. அதன் காரணமாகத்தான் கடந்த தேர்தலில் 3 வீதமான வாக்குகளை மட்டுமே பெற்றிருந்த SLPP இந்த தேர்தலில், கடைசியாக இடம்பெற்ற தேர்தலில் 9 வீதமான வாக்குகளை பெற்றிருக்கலாம் நினைக்கிறேன். ஆகவே அவருடைய வாக்குகள் மிக வர தொடங்கி இருக்கின்றது. ஆகவே இப்ப அடுத்த ஆண்டு வேற தேர்தல் இடம்பெறுமாக இருந்தால், உதாரணமாக ப்ரொவின்சியல் கவுன்சில் எலெக்ஷன் நடைபெற வேண்டும், நடைபெறுமான்றது எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கின்ற. இப்ப இந்த பின்னடைவு ஏற்பட்டிருப்பதன் காரணமாக உடனடியாக இன்னொரு தேர்தல் வைப்பதற்கு அரசாங்கம் தயங்கும் என்று தான் நினைக்கிறேன். ஆனால் தேர்தல் வைக்கப்படுமாக இருந்தால் NPP-யினுடைய வாக்குகள் மேலும் குறைவடைவதற்கும் SLPP-யினுடைய வாக்குகள் மேலும் அதிகரிக்கிறதுக்கான சாத்தியம் இருக்கும். ஏனென்றால் SLPP-யினுடைய ஒரிஜினல் வாக்காளர்கள் தங்களுடைய வீட்டுக்கு திரும்ப வருகின்ற ஒரு செயல்பாடு தான் இடம்பெறும் என்று நான் நினைக்கின்றேன். அதுல SLPP-யினுடைய இந்த பிரச்சனைகளை மறக்காத மக்கள் தங்களுடைய வாக்குகளை சஜித் பிரேமதாசனுடைய கட்சிக்கு வழங்குவதற்கான சாத்தியம் இருக்கு. அவருடைய கட்சியும் கடந்த தேர்தலுடைய பார்க்கின்ற போது வாக்கு வீதத்தை அதிகரித்திருக்கிறார்கள். நான் நினைக்கிறேன் 17 வீதத்திலிருந்து 21 வீதம் அளவுக்கு ஏதோ அதிகரித்திருக்கு, சின்ன ஒரு அதிகரிப்பு காணப்படுகிறது. ஆனால் பெரிய அதிகரிப்பு ஏற்பட்டிருக்கின்ற, வீதாசார ரீதியாக பெரிய அதிகரிப்பு ஏற்பட்டிருக்கின்றது SLPP-க்கு தான். ஆகவே நான் நினைக்கின்றேன் SLPP-யினுடைய ஒரிஜினல் வாக்காளர்கள் வீடு வர ஆரம்பித்திருக்கிறார்கள். இந்த அரசாங்கம் தங்களுடைய செயல்பாடுகளை முடுக்கிவிட்டு அதனை சரியாக செய்யாமல் இருப்பார்களாக இருந்தால் அந்த ட்ரெண்ட், அந்த போக்கு தொடரும் என்று தான் நான் நினைக்கின்றேன். அதன் காரணமாக நான் நினைக்கின்றேன் தேர்தல் முடிவடைந்த பிறகு சரியான ஒரு மட்டத்தில் NPP தலைவர் சிந்திப்பார்களாக இருந்தால் அவர்கள் நர்வஸாக இருக்க வேண்டிய ஒரு டைம் தான் இது என்று தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் கூறியது போன்றோ அவர்களிடம் இப்போது வெற்றியை கொண்டாடுவதா அல்லது இது கிடைக்கப்பெற்ற வெற்றியின் பின்னடைவை மக்களிடம் கூறுவதா என்கின்ற இருவேறுபட்ட நிலைகள் இருக்கின்றது. 75 வருட இலங்கை வரலாற்றில் முதன்முறையாக, அதுவும் வீராசார பிரதிநிதித்துவத்தில் 3/2 பெரும்பான்மையோடு ஆட்சி போட முறையவர்கள். எல்லாவற்றுக்கும் அவர்களுக்கு நாடாளுமன்றத்திலும் பெரும்பான்மை இருக்கின்றது. அப்படி இருக்கின்ற போது என்ன காரணத்தினால் அவர்கள் தீர்மானம் நிறைவேற்றுவதில் பெரும் சிக்கல்களில் இருக்கின்றார்? இப்ப 3/2 பெரும்பான்மை வச்சுக்கொண்டு என்ன செய்யலாம் என்ற ஒரு கேள்வி முக்கியமானது. இப்போ ஒன்று சில விஷயங்கள் தான் செய்யலாம். 3/2 வச்சுக்கொண்டு நிறைய விஷயங்கள் செய்ய முடியாது. உதாரணமாக 3/2 இருந்தால் நீங்கள் இலகுவாக அரசியல் யாப்பை மாற்றலாம், மற்ற அரசாங்கங்களுடன் ஒப்பிடுகின்ற போது. இப்ப இந்த அரசாங்கம் தேர்தல் காலத்தில் அரசியல் யாப்பை நாங்கள் மாற்றுவோம் என்ற ஒரு வாக்குறுதி கொடுத்திருந்தார்கள். ஆனால் அந்த நேரமே நான் சொல்லியிருந்தேன், அது அவ்வளவு இலகுவாக இருக்க போவதில்லை. என்றால் இந்த ஜனாதிபதி முறைமை தொடர்பில் சிங்கள தேசியவாதிகளுக்கும் குறிப்பாக சிங்கள பிக்குகளுக்கும் விசேஷமான ஒரு காதல் காணப்படுகின்றது. அவர்கள் லவ் இட். அதன் காரணமாக அதனை இலகுவாக மாற்ற விட மாட்டார்கள். ஆகவேதான் அதன் காரணமாக நான் நினைக்கிறேன், ஏன் இந்த 3/2 வைத்துக்கொண்டு இன்னும் அரசியலமைப்பை மாற்றுவோம் என்ற தேர்தல் வாக்குறுதியை NPP ஏன் செய்யாமல் இருக்கிறார்கள் என்று சொன்னால், மறைமுகமாக அந்த செயல்பாட்டில் ஈடுபட வேண்டாம் என்கின்ற ஒரு அழுத்தம் NPP-க்கு காணப்படுகின்றது, குறிப்பாக பௌத்த பிக்குகள் இடம் இருந்து என்று நான் நினைக்கிறேன். அதே போல அவர்கள் செய்யக்கூடிய பாராளுமன்றத்தின் இந்த பலத்தை பயன்படுத்திக் கொண்டு செய்யக்கூடிய இன்னொருடையும் அவர்கள் தேர்தலில் முன்வைத்த இன்னொரு வாக்குறுதி இந்த பயங்கரவாத எதிர்ப்பு சட்டத்தை நீக்குவோம் என்பது. இப்ப அதுவும் செய்யப்படவில்லை. ஏன்னு சொன்னால் அதை செய்யாமல் இருக்க வேண்டும் என்று சொல்லி மீண்டும் ஒரு தேசியவாத மட்டத்திலிருந்து ஒரு அழுத்தம் இருக்கும். அதுக்கப்புறமாக தங்களுடைய ஆட்சிக்கே கூட இந்த பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் தேவைப்படலாம் என்ற ஒரு உணர்வு அரசாங்கத்துக்கு இருக்கிறதா இருக்கலாம். அதன் காரணமாக அதுவும் செய்யப்படாமல் இருக்கின்றது. ஆகவே இந்த பெரும்பான்மை வைத்துக் கொண்டு நிறைய விடயங்கள் செய்ய முடியாது. 1-2 விஷயம் தான் செய்யலாம். அந்த விஷயங்களை செய்வதற்கான அந்த விடயங்களை முன்னெடுப்பதற்கான ஒரு சூழ்நிலையில அரசாங்கம் இல்லாமல் இருக்கின்றது. அதன் காரணமாக இது பற்றி எந்த விதமான கதையுமே இல்லாமல் இருக்கின்றது. சூழ்நிலை என்று எடுத்துக்கொள்வதா அல்லது அனுபவமின்மை என்று எடுத்துக்கொள்வதா? அனுபவமின்மை மட்டுமில்லை, அது அனுபவமில்லை. அனுபவமின்மை மட்டுமே ஒரு காரணமாக இருக்க முடியாது என்று சொன்னால், தேர்தல் விஞ்ஞாபனத்தில் தெளிவாக கூறியிருந்தார்கள், இந்த அரசியலமைப்பு ஏன் பாதகமான ஒரு அரசியலமைப்பு, அதனை அது மாற்றப்பட வேண்டும், அதை நாங்கள் எப்படி மாற்றுவோம் என்பதையும் சொல்லியிருந்தார்கள். இது விளங்காத ஒரு விஷயம் அல்ல. தேனோ அவர்களுக்கு தெரியும் இதில் என்ன பிரச்சனை இருக்கின்றது, எப்படி மாற்ற வேண்டும் என்று தெரியும். அதன் காரணமாக எழுதி வைத்திருந்தார்கள். ஆனால் நடைமுறையில் செய்ய முடியாது என்றால் வேறு திசைகள்ல இருந்து, வேற பரப்புகள்ல இருந்து உங்கள் மீது அழுத்தம் கொன்றப்படும். அதுல முக்கியமான ஒரு பரப்பு தான் சிங்கள தேசியவாதிகளும் குறிப்பாக பௌத்த பிக்குகளும். நான் இப்பயும் நினைக்கல 3/2 பயன்படுத்தி கொண்டு
அரசியலமைப்பை மிக விரைவாக மாற்றுவார்கள். ஜனாதிபதி முறையை அவர்கள் கூறியது போல ஜனாதிபதி முறைமையை விடுத்து பாராளுமன்ற முறைக்கு மீண்டும் செல்வார்கள் என்று நான் இன்னும் நம்ப இல்லை. பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். அந்த விதமான சில மாற்றங்கள் ஏற்படுகிறது. ஆனால் நான் இன்னும் நம்ப இல்லை. அப்படி செய்வார்கள் நான் நம்ப இல்லைன்னு சொன்னால், நான் ஏற்கனவே கூறிய மாதிரி சிங்கள தேசியவாதிகளுக்கு இந்த ஜனாதிபதி முறை தொடர்பில் பாரதூரமான ஒரு அன்பும் கரிசனையும் பாசமும் காணப்படுகின்றது. ஆனால் அந்த வாக்களித்த மக்களை பற்றி சிந்திக்கின்றார்களா, அல்லது நாங்கள் அடிமட்ட மக்களின் குரலாக இருக்கின்றோம், மக்களோடு பயணிக்கின்றோம் என்ற அரசு இப்படி செய்கின்றமையானது அவர்களுக்கு அது ஒரு நல்ல அடுத்த கட்ட அரசியலுக்கு நிலைப்பாடாக பார்க்கிறேன். இப்ப இதுல தான் நான் நினைக்கின்றேன், இந்த என்பிபியுடைய சில தலைவர்களுடைய மனோபாவம் ஒரு தாக்கத்தை செலுத்தி இருந்தேன்னு சொல்லி. ஏன்னா அவர்கள் ஒரு பாரதூரமான ஒரு மகத்தான வெற்றியை கடந்த ஆண்டு பெற்றிருந்ததன் காரணமாக, குறிப்பாக பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி அடைந்திருந்ததன் காரணமாக இனி எங்களை அசைக்க முடியாது என்ற விதமான ஒரு தவறான ஒரு நம்பிக்கை சில மட்டங்களில் இருப்பதை நான் காணக்கூடியதாக இருந்தது. அதன் காரணமாக ஒரு விதமான அசம்பந்த போக்கு உண்டு காணப்பட்டிருந்த, ஒரு விதமான அரகன்ஸ் ஆன ஒரு நிலைப்பாட்டை எடுப்பதை காணப்பட, குறிப்பாக பிரதமத்தினுடைய சில செயல்பாடுகளும் சொல்லாடல்களும் கொஞ்சம் அரசியல் இருமாப்பு இருந்ததாகத்தான் நான் நினைக்கிறேன். அவர்கள் நினைச்சா இனிமேல் எங்களை அசைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ நிரூபிக்கப்பட்டிருக்கின்ற எவ்வளவு உறுதியாக இருந்தாலும் நீங்கள் சில நேரம் அது மாற்றம் அடையும், வாக்காளருக்கு மாற்றம் அடைவார். உதாரணமாக 1994 ஆண்டு மஹிந்த சந்திரிகா பண்டாரநாயகே எவ்வளவு பெரிய ஒரு வெற்றியை பெற்றார். அடுத்த தேர்தலில் மிக கஷ்டப்பட்டு தான் வெற்றி அடைந்தார். அந்த குண்டு வெடிப்பு இடம்பெறாமல் இருந்த ஒரு அளவுக்கு அவர் தோல்வியடைவதற்கான சாத்தியம் தான் நிறைய இருந்தது. ஆகவே அந்த பாடத்தை அவர்கள் வரலாற்றிலிருந்து கற்றுக்கொள்ளாமல் இருந்தார்கள். ஆகவே நான் சொல்றேன், ஒரு விதமான தவறான ஓவர் கான்ஃபிடன்ஸ் ஒன்று இவர்களுக்கு ஏற்பட்டிருந்தது. அதன் காரணமாக சில செயல்பாடுகளில் அவர்கள் விரைவாக ஈடுபடவில்லை. அதில் அனுபவமின்மை ஒரு பங்கு வகித்திருந்தது நான் நினைக்கின்றேன். இப்போ நிரேசன இப்போ நான் சொல்ற வார்த்தையில் அவர்களே தான் டிவியில் வந்து சொல்லியிருந்தார்கள், நாங்கள் வந்திருக்கோம் டெஸ்ட் மேட்ச் விளையாடுறது தான், டெஸ்ட் கிரிக்கெட் விளையாடுறது தான் நாங்கள் வந்திருக்கிறோம், ஆகவே நாங்கள் ஆதரவாக விளையாடும் அவசரப்பட தேவையில்லைன்னு சொல்லி மக்கள் இடையே சொன்னாங்க. இல்லை, டெஸ்ட் கிரிக்கெட்டில் எங்களுக்கு பெரிய ஒரு அக்கறை ஒன்று இல்லை, நீங்கள் வந்து ஒன் டே விளையாடுங்க அல்லது 2020 ஏதோ விளையாடுங்கன்னு தான் மக்கள் சொல்லியிருக்கான்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த அரசாங்கத்தினுடைய வார்த்தை பிரயோகத்தை பயன்படுத்தி நான் சொல்றேன், நான் பயன்படுத்த. நீங்கள் இப்போது பிரதமர் ஹரணி அவர்களுடைய கருத்தை கூறினீர்கள். இன்னும் ஒரு விடயம் இருக்கின்றது. சூழ்ச்சி திட்டங்கள் மூலம் எதிர்க்கட்சிகளினால் நிறுவப்படும் உள்ளூராட்சி மன்றங்களுக்கு அரசாங்கம் நிதி ஒதுக்கீடு செய்யாது என அமைச்சரும் நாடாளுமன்ற விவகாரங்களுக்கு பொறுப்பாக இருக்கக்கூடியவருமான சபை முதல்வருமான பிமல் ரட்நாயக்க தெரிவிக்கின்றார். உள்ளூராட்சி மன்றங்களில் பணியாற்றும் பணியாளர்களுக்கான சம்பளங்களை கொடுப்பனவுகள் ஏனையவை வழங்கப்படுமே ஒழிய அங்கு சபைகளுக்கு உள்ளூராட்சி மன்றங்களுக்கு அரசாங்கம் நிதி ஒதுக்காது, தேசிய மக்கள் சக்தி அல்லாத சபைகள் என்று கூறுகின்றார். நீங்கள் இப்போதுதான் கூறுகின்றீர்கள் அவர்களுடைய மிரட்டல் என்று. அடுத்தது பிமல் ரட்நாயக்க அந்த கட்சியிலே ஜேவிபியிலே இருந்து வந்தவர். இது என்ன விடயங்களை அவர் வெளிப்படுத்துகின்றார்? ஒரு விதமான தவறான ஒரு ஓவர் கான்பிடன்ஸ் தான் அவர்களிடம் காணப்படுகின்றது என்று நான் நினைக்கிறேன். மற்றது இப்போ இருக்க சில விடயங்களை பார்க்கின்ற போது கொஞ்சம் ஜனநாயக மரபிலிருந்து நழுவ தொடங்கி இருக்கிறார்களா என்ற ஒரு சந்தேகமும் கூட எனக்கு ஏற்படுகின்றது. ஜனாதிபதி கூறியிருந்தார், நாங்கள் பாராளுமன்ற இருக்கின்ற 3-2 பெரும்பான்மையை பயன்படுத்தி கொண்டு எதிர்க்கட்சிகள் ஆட்சி அமைப்பதை தடை செய்வோம், அவ்விதமான ஒரு சூழ்ச்சி இடம்பெறும் அந்த தொனியில சொல்லியிருந்தார். அது தவறான ஒரு விடயம். ஏன்னு சொன்னால், ஜனநாயக முறைமை என்பது மக்கள் வாக்களித்த பிறகு கட்சிகள் ஒன்று சேர்வதும் ஒருவருக்கு ஒருவர் பேச்சுவார்த்தை நடத்துவதும் பேச்சுவார்த்தை ஊடாக தேர்தலுக்கு பிறகு அரசாங்கத்தை அமைப்பது ஜனநாயகத்தினுடைய முக்கியமான ஒரு பங்கு. பல நாடுகளிலும் இடம்பெறுகின்றது, இந்தியாவில் கூட நிறைய தடவை இடம்பெறுகின்றது. ஆகவே அதற்கு எதிராக நாங்கள் சட்டத்தை பயன்படுத்துவோம் என்று கூறுவது பாரதூரமான ஒரு அச்சுறுத்தல் என்றுதான் நான் நினைக்கின்றேன். அந்த பாதைக்கு அவர்கள் போகாமல் இருப்பார்கள் என்று சொன்னால், கடந்த காலங்களில் இருந்து அரசாங்கத்தினுடைய பிரதானமான பலவீனம் ஒன்று என்று சொன்னால், மிக குறுகிய காலத்தில் அவர்கள் ஜனநாயகத்தை விட்டு நழுவி சர்வாதிகாரத்துக்குள்ளே அல்லது ஜனநாயக விரோதமான செயல்பாடுகளுக்குள்ளே போவதை நாங்கள் பார்த்திருக்கலாம். அது பல அரசாங்கம், நான் சொல்ல சந்திரிகா குமார் துங்க சிறந்த ஒரு உதாரணமாக கூறப்படலாம். அந்த விதமான செயல்பாடுகள் தவறானதாக இருக்கும். ஏனைய கட்சிகள் மாதிரி என்பிபியும் வெற்றி பெற்ற ஏனைய குழுக்களிடம் கட்சிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தி அரசாங்கத்தை ஏற்படுத்தணும். இதுல அது வந்து ஜனநாயக பண்புன்னு சொல்றாங்க. இப்ப யாருமே ஆட்சி அமைப்பதற்கு இந்த பிரச்சனைக்குரிய சபைகள் இல்லை. பிரச்சனைக்குரிய சபைகள்ல யாராவது ஆட்சி அமைப்பதற்கு அனுமதிப்பதுதான், பேச்சுவார்த்தை ஊடாக குழுக்களை சேர்த்து கொண்டு அரசாங்கத்தை அமைக்க அனுமதிப்பதுதான் ஜனநாயக தன்மையுடையதாக இருக்கும் என்றதுதான் ஸ்டாண்டர்ட். ஆனால் என்னுடைய தனிப்பட்ட விருப்பம் என்று நீங்கள் கேட்பீர்களாக தான் நான் நினைக்கின்றேன். இந்த பிரச்சனைக்குரிய சபைகள், அதாவது என்பிபி வெற்றியடைந்த சபைகள் ஆனால் 50% உறுப்பினர்கள் இல்லாத சபைகள் தான் பிரச்சனைக்குரிய சபைகள் என்று நான் சொல்றேன். இப்ப அவர்கள் 80 அளவான சபைகள்ல தெளிவான வெற்றியை பெற்றிருக்கிறார்கள். அதில் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. அவர்கள் அரசாங்கத்தை அமைப்பதில்லை. இப்ப
126 அளவான சபைகளில் அவர்கள் வெற்றி அடைந்திருக்கிறார்கள். ஆனால் 50% உறுப்பினர்கள் இல்லை. அதன் காரணமாக எதிர்க்கட்சிகளுக்கும் தான் பெரும்பான்மையான உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். அந்த சபைகளில் நான் நினைக்கின்றேன், என்னோட தனிப்பட்ட விருப்பம் என்று நீங்கள் கேட்பீர்களாக இருந்தால், என்பிபி ஆட்சி அமைப்பதற்கான முதலாவது சந்தர்ப்பம் வழங்கப்பட வேண்டும். யார் அதை தீர்மானித்தாலும், என்று அவர்களுக்கு தான் கூடுதலான ஆசனங்கள் காணப்படுகின்றது. அதனை அவர்கள் செய்ய தவறுகின்ற போது அது இரண்டாவதாக இருக்கின்ற கட்சி பேச்சுவார்த்தையினூடாக உறுப்பினர்களை சேர்த்து கொண்டு இந்த பாடியை அமைப்பது தான் சரியானதாக இருக்கும் என்று நினைக்கிறேன். நான் நினைக்கிறேன் இந்த பிரச்சனைக்குரிய 126 அல்லது 125 சபைகளில் அரசாங்கம் அமைப்பதற்கான பிரதானமான சந்தர்ப்பம் என்பிபிக்கு வழங்கப்பட வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். இப்ப அதுவும் கூட அந்த விதமான ஒரு விட்டுக் கொடுப்பு, அந்த விதமான ஒரு சந்தர்ப்பத்தை வழங்குவது என்பது என்பிபியினுடைய சில பலவீனங்களை மேலும் வெளிப்படுத்துவதாக இருக்கும் என்று சொன்னால், இப்ப அவர்கள் அவ்விதமாக ஆட்சி அமைப்பாளர்களாக இருந்தால் தோல்வி அடைந்த அவர்களுடைய டெபினிஷன் அடிப்படையில் தோல்வி அடைந்த கட்சிகள் தான் அவர்கள் கூட்டு சேர வேண்டும். இப்ப இதுல ஒரு விஷயம் என்று சொன்னால், முன்பு இருந்து ஊழல் அரசியல்வாதிகள் சில பேர் தான் இப்பொழுது சுயேட்சையாக போட்டியிட்டு வெற்றி அடைந்திருக்கிறார்கள். அது அந்த குழுக்களில் தான் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்த போறோம்னு சொல்லிட்டு டில்வின் சில்வா சொல்லி இருக்கின்றார். அது இப்ப பழைய நீங்க ஊழல்வாதிகள் என்று முன்னர் குற்றச்சாட்டிய சில குழுக்களுடன் நீங்கள் கூட்டு சேர வேண்டிய ஒரு அவசியம் இருக்கும். அதுதான் அரசியல். அரசியல் அப்படித்தான் இலங்கையில் இடம்பெறுகின்றது இவ்வளவு காலம். அது அந்த சந்தர்ப்பத்தை வழங்குவது என்பிபியினுடைய பலவீனங்களை மேலும் வெளிப்படுத்துவதாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஆனால் அந்த சந்தர்ப்பம் அவர்கள் வழங்கப்பட வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். கனடாவின் பிரண்டன் மாநகர எல்லைக்குள் முள்ளிவாய்க்கால் நினைவு தூவி அமைக்கப்பட்டிருக்கின்றது. இலங்கை அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய வெளிவிவகார அமைச்சர் மற்றும் பலர் கடும் எதிர்வினைகளை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். மஹிந்த ராஜபக்சவின் அரசில் இருந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பலரும் கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றனர். அலிசா பிரியாக இருக்கலாம், அதே போன்று நாமல் ராஜபக்ச, அங்கு இருக்கக்கூடிய பலர் கடுமையான கருத்துக்களை, சரத் வீரசேகர போன்றவர்கள் எல்லாம் கடுமையான எதிர்ப்புகளை வெளியிட்டிருக்கின்றார்கள். நாமல் ராஜபக்ச ஒருபடி மேலே சென்று கடும் எதிர்ப்புகளை வெளியிட்டிருக்கின்றார். இப்போது இருக்கக்கூடிய அரசு வெளிவிவகார அமைச்சர் கனடிய தூதுவரை அழைத்து தன்னுடைய கண்டனங்களை பதிவு செய்திருக்கின்றார் இலங்கையிலேயே. ஆனால் அங்கு நினைவு தூவி கட்டப்பட்டிருக்கின்றது. அங்கு இருக்கக்கூடிய பிரண்டன் மேயராக இருக்கக்கூடிய பேட்ரிக் பிரவுன் அவர்கள் கூறுகின்றார், இன அழிப்பென்று ஏற்றுக்கொள்ளாதவர்கள் கனடாவிலும் இருக்க தேவையில்லை, பிரண்டன் எல்லைக்குள்ளும் இருக்க தேவையில்லை என்று. இது ஒரு புதியதொரு பரிணாமமாக பார்க்கிறீர்களா, அல்லது இந்த விவகாரம் சர்வதேச ரீதியாக ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றமை என்பது அரசியல் நோக்கு நிலையிலும் ராஜதந்திர ரீதியிலும் எந்த வகையான அங்கீகாரமாக நீங்கள் பார்க்கிறீர்கள்? நிறைய விஷயங்கள் சுட்டி காட்டலாம். ஒன்று கனடாவில் இந்த நகரத்துல முள்ளிவாய்க்கால் நினைவு தூபி அமைக்கப்பட்டிருப்பது கனடாவில் தமிழ் மக்களுக்கு இருக்கின்ற அரசியல் செல்வாக்கையும் பலத்தையும் எடுத்து காட்டுகின்றது என்று நான் நினைக்கின்றேன். அது அவர்களுடைய செயல்பாடுகள் காரணமாக ஏற்பட்ட ஒரு வெற்றி என்பதன் காரணமாக அந்த அந்த தங்களுடைய இந்த பலத்தை வெளிப்படுத்துகின்ற ஒரு செயல்பாடாக அது பார்க்கப்பட வேண்டும். அது எதிர்காலத்தில் இடம்பெறுகின்ற அரசியல் செயல்பாடுகளுடைய போக்கை சுட்டிக்காட்டுவதாக இருக்கும். இலங்கை பக்கத்துல இருந்து பார்க்கலாம்னு சொன்னால் 2009ஆம் ஆண்டுல இருந்து எந்த ஒரு காலத்திலும் இலங்கை தேசியவாதிகள், நீங்க சுட்டிக்காட்டிய பெயர்கள் எல்லாமே இலங்கை தேசியவாதிகள் என்ற பட்டியலுக்குள்ள அடக்கப்படலாம். அந்த தேசியவாதிகள் இலங்கையில ஒரு இனப்படுகொலை இடம்பெற்றது என்பதை ஏற்றுக்கொள்ள சில தமிழ் அரசியல்வாதிகளும் கூட ஏற்றுக்கொள்ள. உதாரணமாக சுமந்திரன் சொல்லியிருந்தார், நீங்க இன அழிப்பு என்கின்ற டெபினிஷனை நீங்க அப்ளை பண்ணுவீங்களா, இலங்கையில இன அழிப்பு இடம்பெறவில்லை என்ற ஒரு இடத்துல சொல்லியிருந்தார்கள். சிங்களவர்கள் மட்டுமல்ல, தமிழர்களும் கூட இன அழிப்பு இடம்பெறவில்லை என்று கூறியது. இன அழிப்புக்கான ஆதாரங்கள் இல்லை, அதை முறையாக நிரூபிப்பதற்கான தமிழர் தரப்பிடம் வலுவான ஆதாரங்கள் இல்லை என்று கூறினார். அதான் சட்டத்தை நீங்க அப்ளை பண்ணீங்கன்னு சொன்னா அவ்விதமான ஆதாரங்கள் எதுவும் இல்லை என்றது, அவ்விதம் இடம்பெறவில்லை என்று. அப்படி என்றால் கனடாவில் நிறுவப்பட்டது முரணாகிவிடும் அல்லவா? ஆதாரம் இல்லை. இப்ப சுமந்திரன் இல்ல கதை. சுமந்திரன் இப்ப ஒன்றும் சொன்னதா எனக்கு தெரியாது. கடந்த காலம் நான் சொல்றேன் பாயிண்ட் சொன்னார், சிங்கள தேசியவாதிகள் மட்டுமல்ல, சில தமிழ் மக்களுமே கூட இன அழிப்பு இடம்பெற்றது என்றதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதன் காரணமாக இப்பொழுது இன அழிப்பு தொடர்பான ஒரு தூபி, ஒரு நினைவு சின்னம் ஏற்படுத்துகின்ற போது அது தொடர்பாக அவர்களுக்கு பாரதூரமான ஒரு கசப்புணர்வு ஏற்பட்டிருக்கும். அதன் காரணமாக அந்த கசப்புணர்வை வெளிப்படுத்த வேண்டிய ஒரு அவசியம் அவர்கள். எவ்விதம் தமிழ் மக்கள், கனடாவில் இருக்கிற தமிழ் மக்கள் தங்களுடைய அரசியல் பலத்தை நிரூபிக்கின்ற விதமாக தங்களுக்கு இருக்கின்ற இந்த அரசியல் பலத்தை பயன்படுத்தி கொண்டு தங்களுடைய அரசியல் நிலைப்பாட்டு ஒன்றை வெளிப்படுத்துவது போல தங்களுடைய அதிருப்தியை வெளிப்படுத்த வேண்டிய ஒரு அவசியம் சிங்கள தேசியவாதி இருக்கும். அதன் காரணமாகத்தான் அவர்கள் எல்லாரும் இந்த எதிர்ப்பை வெளியிட்டிருக்கிறார்கள் என்று அது நான் நினைக்கின்றேன். அதிலும் குறிப்பாக அரசாங்கத்தை பொறுத்தவரையில் அவர்கள் இப்ப இதுல ஒன்றும் சொல்லாமல் இருந்தால், இது தொடர்பாக எந்த விதமான எதிர்ப்பையும் தெரிவிக்காமல் இருந்தால், அவர்கள் தமிழ் டயஸ்பாராவோட சேர்ந்து வேலை செய்கிறார்கள் என்ற ஏற்கனவே ஒரு குற்றச்சாட்டு இருக்கின்றது. அந்த குற்றச்சாட்டு பலப்படுத்துவதற்கும் அது அரசாங்கத்துக்கு எதிராக அதனை பயன்படுத்திக் கொள்வதற்குமான ஒரு சந்தர்ப்பம் இருந்தது. அதன் காரணமாக அவர்கள் தங்களுடைய எதிர்ப்பை உத்தியோகபூர்வமாக அறிவித்திருக்கிறார்கள் என்று
தான் நான் நினைக்கிறேன். அது காரணமாக இதில் எந்த ஒரு விஷயத்துல எனக்கு ஒரு பெரிய ஒரு ஆச்சரியம் ஒன்று இல்லை. மிக விரைவில் இலங்கையில மறந்து விடப்படக்கூடிய ஒரு விடயம் என்றுதான் நான் நினைக்கின்றேன். இப்ப கனடாவில் இடம்பெற்றது போல ஏனைய நகரங்களிலும் இதே விதமான செயல்பாடுகள் தொடர ஆரம்பிக்குமாக இருந்தால் இது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறலாம். மாறாக கனடாவில் மட்டும் இது இடம்பெறுகின்றது. அதுக்கு பிறகு பெரிய பெரிய வேறு இடங்கள்ல இந்த விதமான செயல்பாடு இடம்பெறவில்லை என்று சொன்னால் இலங்கையில மிக விரைவாகவே இது மறந்து விடப்படக்கூடிய ஒரு அரசியல் நிகழ்வு என்றுதான் நான் நினைக்கின்றேன். கனடாவை போன்றோ ஏனைய நாடுகளிலும் இந்த நினைவு தூவி அமைக்கப்படுமாக இருந்தால் அது என்ன வகையான சவால் என்று நீங்கள் கருதுகிறீர்கள் இலங்கை அரசுக்கு? இப்ப இலங்கை அரசாங்கத்துக்கு எதிரான இந்த இன அழிப்பு குற்றச்சாட்டு பலப்பட்டு வருகின்றது என்பதற்கான ஒரு விடயமாகத்தான் அது இருக்கும். அதற்கு ஆதரவாக மேற்கு தேச அரசாங்கங்களும் இருக்கின்றன என்கின்ற ஒரு விடயத்தை வெளிப்படுத்துவதாகத்தான் அது இருக்கும். அதன் காரணமாக இலங்கை அரசாங்கம் தொடர்பாக கொஞ்சம் நர்வஸா இருப்பது இயல்பான ஒரு விடயம் என்றுதான் நான் நினைக்கின்றேன். ஊடறுப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு பல முக்கியமான விடயங்கள், அனுர அரசினுடைய உள்ளூராட்சி சபை தேர்தலில் கிடைக்கப்பெற்ற பின்னடைவு, தொடர்ச்சியாக அனுர அரசு வாக்குறுதிகளை மீறி வருகின்றமை, சர்வதேச ரீதியாக இலங்கை அரசு தொடர்பான நிலைப்பாடுகள், அனுர அரசின் முடிவுகள் எடுப்பதில் தாமதிப்பதற்கான பிரதான காரணங்கள் என்று பல முக்கியமான விடயங்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியின் வாயிலாக பகிர்ந்து கொண்டமைக்கு சிறப்பு நன்றிகளோடு உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி தமிழ். அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறுப்பு.